வாங்க லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல் வந்து 10 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வாழைக்காய் பொரியலுக்கு என்னென்ன தேவைன்ட்டு ஒரு வாழைக்காய், ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு தக்காளிங்க, இதெல்லாம் வந்து கட் பண்ணி அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்புறமா வந்து நான் தாளிக்கும் போது என்னென்ன போட்டு நம்ம தாளிக்கலான்ட்டு நான் சொல்கிறேங்க. இது ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணின்னு வந்துடுறேங்க. பாருங்கள், கடாய் பற்ற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டோடனே பூண்டு பாருங்கள் நசுக்கி வச்சுக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு அது போட்டுடலாம். நம்ம பூண்டுட்டு போட்டு நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம அரிஞ்சு வச்சோம் ஒரு தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டோங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காவை போட்டுடலாம். பாருங்கள், வாழைக்காவை போட்டு நல்லா இதில் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கி கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட் வரும். வாழைக்காய் சீக்கிரமும் வெந்துடும். பாருங்கள், எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வாழைக்காய் வந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டோங்க. இப்போ வந்து 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிடலாம். வாழைக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வாழைக்காய் வந்து சீக்கிரம் வந்துடுங்க. பாருங்கள், ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிக்குதுங்க. வாழைக்காய் சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்ம வந்து காரம் உப்புலாம் செக் பண்ணி தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் வந்து வாழைக்காய் வெந்துருங்க. பாருங்கள், வாழைக்காய் வந்து வெந்துருங்க. பாருங்கள், இப்போயே பாதி வெந்துட்டுக்குது, இன்னும் பாதி வெந்துடணும். அவ்வளோதாங்க. சீக்கிரம் வந்து குயிக்காக 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த வாழைக்காய் பொரியல் செஞ்சிடலாங்க. பாருங்கள், வாழைக்காய் வந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க. இன்னொரு 2 நிமிஷம் இருந்தால் சரியாக போயிடுங்க. பாருங்கள், சீக்கிரம் வந்து நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சிடலாங்க. வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டு சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் பொரியல். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க வாழைக்காய் பொரியல். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம இது சாம்பாருக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.